Hello viewers, இந்த வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி லீவ் ஸ்டிச் டபுள் கலரில் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு லீவ் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இந்த பாதி லீஃப்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம டபுள் கலரில் லீவ் ஸ்டிச் போட போகிறோம். அதனால் ஒரு கலரில் ஒரு சைடில் முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்டரில் அந்த லைன் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வரைஞ்சோம் இல்லையா அந்த லைன் மேலே அந்த எண்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்படி புல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அங்கேருந்து புல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கும் கீழே இன்னொரு ஸ்டிச் பண்ணணும். திரும்பவும் புல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும். அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் புல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல திரும்பவும் 2 ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு மேலே புல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ மேலே போகும்போது ஒரு தடவை ஸ்டிச் கொடுத்தா போதும். நம்ம புல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரும்போது சென்டரில் 2 தடவை ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ ஒன் சைடு நம்ம இந்த க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த சைடு நான் ப்ளூ கலர் த்ரெட்டில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த சென்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் தனித்தனியாக போடுறதுனால பிரிஞ்சு தெரியும். ஸோ அதை எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அது பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த லீஃப் ஒரு நீட் லுக் இருக்காது. இப்போ இந்த லீஃப் ஃபுல்லாக ஒன் சைடு மட்டும் க்ரீன் த்ரெட்டில் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே கலரில் பண்ணுறதா இருந்ததுன்னா அட் எ டைம் 2 சைடுமே பண்ணிட்டு வரலாம். இப்போது ஒன் சைடு கம்ப்ளீட் ஆகுது. இந்த இடத்துல நான் நாட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளூ கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல்ல எப்படி ஒரு பாதி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். கீழே 2 ஸ்டிச் வருது. புல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு புல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வரும்போது 2 தடவை ஸ்டிச் பண்ணணும். திரும்பவும் எடுத்துகிட்டு மேலே போகும்போது அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது சென்டர் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணலன்னா உங்களுக்கு நீட் லுக் இருக்காது. உங்களுக்கு நான் போடும்போதே தெரியும் பாருங்கள், சென்டரில் நம்மளுக்கு ஒரு கேப் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை எப்படி கவர் பண்ணணும், நீட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த சைட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இங்கே நாட் பண்ணாமல் இப்போ நான் அதை அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு இந்த சென்டரை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேப்பை இந்த செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணணும். ஸோ இது நம்ம த்ரெட்லேயே ஃபில் பண்ணுறேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீடோ இல்லை ஜர்தோசியோ யூஸ் பண்ணி கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்டு நான் சென்டர் வரைக்கும் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே திரும்பவும் அதே செயின் ஸ்டிச்சே பக்கத்தில் போட்டுட்டு வரேன். அதாவது டபுள் ஸ்டிச்சாக போட்டுட்டோன்னா நல்லா அந்த இடம் ஸ்டிச்சு திக்காக தெரியும். அந்த சென்டரில் உள்ள கேப்பும் நல்லா கவர் ஆகிடும். இதையே நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு லைன் பீட் ஸ்டிச் பண்ணால் போதும். ஜர்தோசியும் அதே மாதிரி தான். ஒரே ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் உள்ள கேப் கவர் ஆகிடும். ஸோ இப்போ முடித்ததுக்கப்புறமா இங்கே கீழே கொண்டு கடைசியாக இங்கே நாட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் டபுள் கலரில் லீவ் ஸ்டிச் பண்ணணும். இதே நான் 2 கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கலர் சில்க் த்ரெட்டும் ஒரு ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.